Hello friends, வணக்கம் and welcome back to Critex Mon Top 5 தரமான வெப் சீரிஸ் தான் நம்ம இந்த வீடியோல லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கல மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Squid Game Season 2 2024ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க தரமான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா சீரிஸ் வாட்ரூ வாட்ச் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். கண்ணை மூடிட்டு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 18+ தான். வயலன்ஸ் திணிக்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரே சீரிஸ் இதுதான். அதே டைலர் அதே வாடகைங்கிற ரேஞ்சுக்கு தான் சீசன் 1 திரும்ப ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. ஒரு சில ஆல்ட்ரேஷன் பண்ணி சீசன் 1ல பாத்தீங்கன்னா மொத்தம் 9 எபிசோட்ஸ் 8 மணி நேரத்துக்கு வாட்ரூ வாட்சா இருந்துச்சு. சீசன் 2ல பாத்தீங்கன்னா டியூரேஷன் குறைக்கிறதுக்காகவே 7 எபிசோட்க்கு ட்ரிம் ஆஃப் பண்ணி பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஒரு எபிசோடையுமே 50 minutes to 1 hour வரைக்கும் சாலிடா ட்ரிம் ஆஃப் பண்ணி இம்ப்ரெசிவான ஒரு டோன்ல 7 மணி நேரத்துக்கு பிரசென்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஸ்லோபன் த்ரில்லர் டிராமா சீரிஸ் தான். சீசன் 1ஓட கதையோட பேஸ் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, பண கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு காசு ஆசை காட்டி கேம் விளையாட சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு தீவுல வச்சு 6 நாள் 6 சாதாரண கேம்ல ஜெயிக்கிறவங்களுக்கு கோடி ரூபா பணத்தை கொட்டி கொடுப்போம்னு சொல்லி அவங்களோட உயிரை எப்படி உருவனாங்க, அதுல ஹீரோ எப்படி ஜெயிச்சாரு, எதிர்பாராத நேரத்துல என்னென்ன சம்பவம் நடந்துச்சுங்கிறத சீரியஸா அழகா ஃபோல்டு பண்ணி காமிச்சிருந்தாங்க. சீசன் 1ல நம்ம கதையோட ஹீரோ பல கோடி ரூபா பணத்தை ஜெயிச்சாலும் ஒரு குற்ற உணர்ச்சியோட இருக்க மாதிரியே முடிச்சிருப்பாங்க. சீசன் 2ல அந்த கேங்கை கண்டுபிடிச்சு அழிக்கிறது மட்டும் இல்லாம இந்த கேமை தடுத்து நிறுத்தணும். பண வெறி பிடிச்சவங்க மனுஷங்க மத்தியில ஒரு ஹியூமனிட்டியே இல்லாம இந்த ரத்த வெறி பிடிச்சு ஆடுற கும்பலை அழிக்கணுங்கிறதுக்காகவே நம்ம கதையோட ஹீரோ செகண்ட் டைம் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண களத்துல இறங்குறாரு. அந்த மாதிரி டைம்ல சீசன் 1ல அண்ணனை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர் இறந்து போற மாதிரி காமிச்சா அவர் உயிரோட திரும்ப வந்து ஹீரோ கூட டீம் அப் பண்ணி ஒன்னு சேர்ந்து அந்த ஐலாண்டை கண்டுபிடிச்சு கேமை தடுத்து நிறுத்த பண்ணக்கூடிய சம்பவம் என்ன. அட் தி சேம் டைம் உள்ள இருக்க 456 பிளேயர்ஸும் என்னென்ன வேலைத்தனம் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் சாதாரண ரெட் லைட் கேம்லயே எல்லாரையுமே ஹீரோ வார்ன் பண்ணி நான் ஜெயிச்சவன்டா என் பேச்சை கேளுங்கடா நான் போயும் எல்லாருமே உயிரை விட்டு ஒரே ஒரு ஓட்டிங்ல கேமே மாறி போய் அந்த 001ங்கிற பிளேயர் மூலியமா நடக்கக்கூடிய ட்விஸ்ட் எல்லாமே தரமா இருந்துச்சு. ஏன்னா இந்த 456ங்கிற கேரக்டரும் 001ங்கிற கேரக்டருமே சீசன் 1ல இருக்கக்கூடிய அதே ஒரு சில விஷயத்தை ரிப்ளிகேட் பண்ணி ரீக்ரியேட் பண்ணி அந்த எமோஷன்ஸையும் லைஃப் ஸ்டைலையும் அழகா காமிச்சிருந்தாங்க. ஸ்டோன் பேப்பர் ராக் சீசர் விளையாடுறது மூலியமா ரஷ்யன் ரிவால்வர் கேமை வச்சு சுத்தி விட்டு 1ல 6 புல்லட் உன் தலையில இறக்குறண்டான்னு சொல்லி பண்ணக்கூடிய சம்பவம் எல்லாம் ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்லயே நீட்டா இருந்துச்சு. ஏன்னா பன்னியும் லாட்டரி டிக்கெட்டை மட்டுமே வச்சு இவ்வளவு பெரிய சம்பவம் பண்ண முடியுங்கிறதெல்லாம் இந்த சீரிஸ் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இவ்வளவு சிம்பிளான விஷயத்த ஸ்கிரீன் பே ரைட்டிங்ல இவ்வளவு சைக்கட்டிக்கா மாத்தி எப்படா பிரசென்ட் பண்ணீங்கன்னு கேட்கிற அளவுக்கு வயலன்ஸும் ஒரு வெஞ்சன்ஸும் உள்ள இருக்கும். ஒரு டைலாக்குமே அந்த அளவுக்கு ஹார்ட் ஹிட்டிங்கா ஒருத்தன் பாதிக்கப்பட்டு உணர்வோட எழுதுனா எப்படி இருக்குங்கிற லெவலுக்கு நீட்டா இருக்க ஒரு நல்ல சீரிஸ் தான் இது. ஹரிகதா சம்பவமி யுகி 2024ல தமிழ் டப்ல ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு மித்தாலஜிக்கல் மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா சீரிஸ். இந்த சீரிஸோட சீசன் 1ல மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்கு. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல சீரிஸ் தான். பட் வயலன்ஸ்ல வாலண்டியரா போட்டு திணிச்சு வச்சு எடுத்திருக்காங்க. இந்த சீரிஸ்ல ராஜேந்திர பிரசாத், ஸ்ரீகாந்த் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷடனோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான ஸ்ரீகாந்த் பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசரா இருக்காரு. அவரோட ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு ஊருக்கு வந்து நார்மலா லைஃப் லீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிட்டு வந்துறாரு. வந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு மர்மமான முறையில இறந்து போறான். அந்த ஊர்ல சாமி வேஷம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஊருக்குள்ள நிறைய தொடர்ச்சியான கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. தப்பு பண்றவங்களை கண்டுபிடிச்சு தொடர்ச்சியா கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த கொலையை யார் எதுக்காக பண்ணாங்க, அட் தி சேம் டைம் அந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசரா இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் இந்த கேஸை கையில் எடுத்து தான் ஃப்ரெண்டுக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணி களத்துல இறங்கும் போது அவருக்கு தெரிய உண்மை என்ன, அவர் இதை எப்படி தடுத்து நிறுத்தினாருங்கிறதெல்லாம் இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு டீசென்ட் வாட்சான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா சீரிஸ். 90s 80s டிராமா ஸ்டைல இன்ட்ரெஸ்டிங்கா மித்தாலஜிக்கல் டிராமாவை பாத்தீங்கன்னா அஜித்தோட ஆல்வார் மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி லைட்டா இன்ஸ்பயர் பண்ணிட்டாங்கன்னு ஃபீல் பண்ற மாதிரியான ஸ்டைல தான் இந்த மூவி உருட்டி பரட்டி எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ல பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எமோஷனலா கனெக்டபிளா நீட்டா இருந்துச்சு. ரெவெஞ்ச்கான ரீசன் ப்ராப்பரா இருந்துச்சு. ஒரு ஆர்டிஸ்டா ராஜேந்திர பிரசாத் பண்ணக்கூடிய சம்பவங்கள் என்னங்கிறத நீட்டா அழகா போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. இந்த பக்கமும் நம்ம ஸ்ரீகாந்த் டஃப் கொடுத்து பயங்கரமா எஃபோர்ட் போட்டு நடிச்சு பயங்கரமா ஷைன் ஆக ட்ரை பண்ணிருக்காரு. தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பாராஷூட் 2024ல தமிழ்ல ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சஸ்பென்ஸ் ஃபேமிலி டிராமா சீரிஸ். சீசன் 1ல மொத்தம் 5 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸ்ல கிருஷ்ணா, கனி, கிஷோர்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷடனோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான கிஷோர் பாத்தீங்கன்னா ஃபேமிலி மேனா ஒரு சிலிண்டர் டெலிவரி பாயா நார்மலான மிடில் கிளாஸ் லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு 2 பசங்க, ஒரு பையன் பொண்ணுன்னு. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா கிருஷ்ணா ஒரு டிராபிக் போலீஸ் ஆபீசரா இருக்காரு. அவருக்கும் ஹீரோக்கும் ஒரு வாய் தகராறாகி
பிரச்சனையில போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய 2 குட்டி பசங்க தங்கச்சியோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம், சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லி அந்த எக்ஸல் வண்டியை எடுத்துக்கிட்டு வெளியில போயிடறாங்க. போன இடத்துல அவங்களுக்கு என்ன ஆச்சு, வண்டி யாரு திருடிட்டு போனது, அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சு, கிருஷ்ணா கிஷோருக்கு ஹெல்ப் பண்ணாரா, பேரண்ட்ஸா இருக்கவங்க எப்படி குழந்தையை தேடி கண்டுபிடிச்சாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மணிரத்னமோட பாம்பே மூவி ஸ்டைல்ல ஒரு சம்பவத்தை இங்க கிளைமேக்ஸ்ல ட்ரை பண்ணிருக்காங்க. எமோஷனலா நீட்டா தான் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நிறைய இடத்துல அழகா ஈஸியா கன்வின்ஸ் பண்ற மாதிரியான மிடில் கிளாஸ் ஃபேமிலி டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்கா போர்ட்ரேட் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க நல்ல சீரிஸ் தான். டைம் இருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட செக் அவுட் பண்ணி பாருங்க. சிட்டைடல் ஹனி பனி 2024ல தமிழ் டப்ல அமேசான் பிரைம் டப்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா சீரிஸ். வருண் தவான், சமந்தா, சிம்ரன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சீசன் 1ல மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்கு. 5 இயர்ஸ்க்குள்ள ட்ரிம் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஒரு எபிசோட்ஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 45 மினிட்ஸ்க்குள்ள ப்ராப்பரா பேக் பண்ணி பிரசென்ட் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. சிட்டைடல் சீரிஸோட ஸ்பின் ஆஃபா தான் நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. நம்ம ஃபேமிலி மேன் சீரிஸ் டைரக்டரான ராஜன் டிகே தான் இந்த சீரிஸுமே நரேட் பண்ணியிருக்காங்க. அட் தி சேம் டைம் ரூசோ பிரதர்ஸோட ஒரிஜினல் சிட்டைடல் சீரிஸோட ஸ்பின் ஆஃப் தான் இதுங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் பாம்பேல 1992ல பாத்தீங்கன்னா சினிமா ஆக்ட்ரஸ் ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல நம்ம வருண் தவான் ஒரு ஸ்டண்ட் மேனா நார்மலான லைஃபை எல்லாரும் முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நைட்ல யாருக்கும் தெரியாம ஹிட்மேனா மாறி கேகே மேனன் பேச்சை கேட்டு சிட்டைடலை எதிர்த்து மிகப்பெரிய சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு சமந்தாவோட ஹெல்ப்பை கேட்டு களத்துல இறக்கி விடும் போது இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, 8 வருஷம் கழிச்சு பிரசன்ட்ல நம்ம கதையோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன் குழந்தையோட நார்மலா லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினை முடிச்சு கட்டணும்னு சொல்லி ஒரு கேங் களத்துல இறங்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து ஹீரோயினையும் குழந்தையும் காப்பாத்துறதுக்காக வருண் தவான் களத்துல இறங்கி சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினுக்கும் குழந்தைக்கும் என்னாச்சு, யார் இவங்களை அழிக்கணும்னு முடிவு பண்ணாங்க, வருண் தவான் இவ்வளவு நாள் எங்க போனாரு, எதுக்காக இவங்க தலைமறைவா இருக்காங்க, ஸ்பை ஏஜென்ட்டா என்னென்ன சம்பவம் பண்ணாங்கிறதெல்லாம் இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒர்த் டு வாட்ச் ஒரு நல்ல ஆக்ஷன் ஸ்பை த்ரில்லர் டிராமா சீரிஸ். ஜேம்ஸ் பாண்ட் 11ல ஃபீமேல் வெர்ஷன்ல சமந்தாவை வச்சு சம்பவம் பண்ணிருக்காங்க. சமந்தாவை தாண்டி கேஸ்டிங்ல வேற யாராச்சும் போட்டிருந்தா சீரிஸ் கண்டிப்பா சொதப்பி இருக்குங்கிறத அப்பட்டமா இந்த சீரிஸ் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ரொம்ப டெம்ப்ளேட்டடான டிராமா சீரிஸை கேஸ்டிங்கை வச்சு இம்ப்ரோவைஸ் பண்ணிருக்காங்க. தமிழ் லவிங் லிப்சிங்கோட ப்ராப்பரா நீட்டா சூப்பரான ஒரு பாலிவுட் சீரிஸை பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. விகடகவி 2024ல தமிழ் டப்ல ஜி5ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா சீரிஸ். சீசன் 1ல மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்கு. நரேஷ் அகஸ்டியா, மேகா ஆகாஷ்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஹைதராபாத்ல ஒரு டிடெக்டிவா இருக்காரு. சின்ன சின்ன கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா அம்மாக்கு ஓமோப்ரோபோபியா இருக்கிற காரணத்தினால ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தி காசு இல்லாத காரணத்தினால சாரோட பேச்சு கேட்டு அவரோட வில்லேஜுக்கு போய் இருக்கக்கூடிய மிஸ்டீரியஸான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண அம்மாவை காப்பாத்துறதுக்காக பணம் கிடைக்குங்கிறதுக்காக நம்ம கதையோட ஹீரோ அந்த வில்லேஜுக்கு போறாரு. அந்த அமரகிரிங்கிற கிராமத்துல இருக்கக்கூடிய மலை மேல இருக்க அம்மன் கோவிலுக்கு யாராச்சும் போக நினைச்சா அவங்களுக்கு மர்மமான ஒரு சில விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா நடக்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் பாதிப்பு அடைகிறாங்க. அட் தி சேம் டைம் ஹீரோ தான் அம்மாவை காப்பாத்துறதுக்காக என்ன பண்ணாரு, ஹீரோட அம்மாக்கும் இந்த வில்லேஜுக்கும் என்ன சம்பந்தம், இந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய மர்மத்தை ஹீரோ எப்படி கிராக் டவுன் பண்ணி சால்வ் பண்ணாரு, இதுக்கு நடுவில் அந்த ராஜா குடும்பத்தை சேர்ந்த ஹீரோயினை பார்த்து பேசி லவ் ட்ராக் ஓடுறதை தாண்டி நம்ம கதையோட ஹீரோ 30 வருஷத்துக்கு முன்னாடி மர்மமா மறைஞ்சு போன ரகசியத்தை எப்படி தேடி கண்டுபிடிச்சாரு, அதுல இருக்கக்கூடிய ஆபத்து என்ன, அதை சுத்தி நடக்கக்கூடிய வரலாறு கருத்துக்கள் என்னங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா சீரிஸ் தமிழ் வெர்ஷன்ஸோட ஜி5ல இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ் அடிபொலியா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ப்ராப்பரான தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை நரேஷ் இந்த மூவில ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. மேகா ஆகாஷ்க்கு ஒரு சிம்பிளான ஹீரோயின் டெம்ப்ளேட்டட் ரோலா தான் வந்துட்டு போறாங்க. இந்த சீரிஸ்ல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணாங்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா சீரிஸ் தமிழ் வெர்ஷன்ஸோட ஜி5ல இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. டாப் 5 மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் லெட்ஸ்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துரும். டாடா பை, see you and love you all.